ஸ்டூடெண்ட்டுக்கெல்லாம் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும். எல்லார் வீட்லேயும் ஊருக்கு போகணும், டூருக்கு போகணும், இந்த மாதிரி மைண்ட் செட்டில் ரொம்பவுமே ஜாலியாக பிளான் பண்ணிட்டுருப்பீங்க. இதில் ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க நிறைய பேர் ட்ரெயினில் ரிசர்வேஷன் கிடைக்காம ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க. அப்போது உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் தட்கால். இந்த தட்கால் நீங்கள் புக் பண்ணணுன்னாக்கா நீங்கள் என்றைக்கு ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு முதல் நாள் தான் புக் பண்ணணும். இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணுற அன்றைக்கி முதல் நாள் வந்து உட்காரதை விட அதுக்கு முன்னாடி நாளே வந்து உட்காந்துட்டாங்க நிறைய பேர். ஏன்னா 5 பேருக்குள்ளே இருந்தால் தான் தட்கால் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகுது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக ஆகிப்போச்சு. ஆல் ஓவர் இந்தியா ஒரே டைமில் அவங்க ஆப்ரேட் பண்ணுறதால கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அது ஆன்லைன் டிக்கெட். தட்காலை நீங்கள் ஆன்லைனில் போடலாம். ஆனால் நீங்கள் வீட்டில் ஆன்லைனில் போடும்போது உங்களுக்கு நெட்வொர்க் நல்லா இருக்கணும். எங்கள் வீட்டில் நெட்வொர்க் நல்லா இருக்குது, என்கிட்ட ஒய்ஃபை இருக்குது, ஆனால் எப்படி பண்ணுறது தெரியல அப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஆன்லைனில் எப்படி தட்கால் டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது முதல்ல நம்ம டிஸ்பிளேயில் வர இந்த வெப்சைட்டுக்குள்ளே போங்க. இதிலேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். பார்த்துட்டு போகும்போது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் தட்கால் டிக்கெட் புக் பண்ணணுன்னா ஏசினா 10 மணிக்கும் நான் ஏசினா 11 மணிக்கும் தான் ஓப்பன் ஆகும். ஐஆர்சிடிசி ஆப்பை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரம் டு நீங்கள் ஃபில் பண்ணுங்கள். அதாவது எங்கேருந்து எங்கே போகிறீங்க அப்படின்றத ஃபில் பண்ணுங்கள். எப்போவுமே நீங்கள் எப்போ ட்ராவல் பண்ணுறீங்களோ அதுக்கு முதல் நாள் புக் பண்ணுறது தான் தட்கால் டிக்கெட்டு. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வாங்க. நீங்கள் எந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்றத முதல்ல சூஸ் பண்ணிக்கிங்க. அதில் பர்த்தோ இல்லை சீட்டோ அவைலபிலிட்டி இருக்கான்னு நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேராக பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தபடியாக நீங்கள் பேசஞ்சர் டீட்டெயிலை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாக்கா கன்சிடர் ஃபார் ஆட்டோ அப்கிரேட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எந்த கோச்சில் எந்த சீட்டு அவைலபிலிட்டி இருக்கும் அப்படின்றது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அப்டேட் கிடச்சிரும். நான் எப்போவுமே அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுவேன். அது உங்களுக்கு சார்ட்டு ப்ரிப்பேர் ஆனதும் அது எந்த கோச்சில் உங்களுக்கு அலர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துடும். இந்த ஆப்ஷன் என்னன்னாக்கா உங்களுக்கு பர்த் மட்டும் வேணும்னா இதை கிளிக் பண்ணிக்கோங்க. பர்த் ஒன்லி கன்ஃபார்ம் அலர்ட்டட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். சப்போஸ் பர்த்தை தவிர வேறு எந்த சீட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா இது நீங்கள் கிளிக் பண்ண தேவையில்லை. அப்படியே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னாக்கா இன்சூரன்ஸ் அப்படின்னு இருக்கும். அது எப்போவுமே நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா ரிவ்யூ ஜர்னி டீட்டெயில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதையும் கிளிக் பண்ணுங்கள். இதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் பேஜில் முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சீட்டு அவைலபிலிட்டி இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போது 28 சீட்டு அவைலபிலிட்டி இருக்குதுன்னு காட்டுது. அப்படி அவைலபிலிட்டி காட்டுச்சுனாக்கா நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா கேப்சா காட்டும். அதை அப்படியே நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் டு பே அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இப்போது பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போய்டும். நீங்கள் எப்போ நீங்கள் பேமெண்ட் கொடுக்கணுன்னாலும் ரயில்வே வேலெட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் புக் பண்ணும்போது பேமெண்ட்டு ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். பேமெண்ட்டை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஐஆர்சிடிசி ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேஜில் உங்கள் டெபாசிட் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். இப்போது 0 இருக்குது, அதுதான் இப்போ காட்டிகிட்டு இருக்கு. கன்ஃபார்ம் டெபாசிட் அமௌண்ட்டு அப்படின்னு வந்துருக்குது. திருப்பியும் அதில் போய்ட்டு நான் 100 ரூபாவை கன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடில் பண்ணணுமோ அந்த மெத்தடை கொடுத்துங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணது கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு திருப்பியும் ஹோம் பேஜுக்கே போய்டுங்க. அதில் ஐஆர்சிடிசி வேலெட்டுக்குள்ளே போயிட்டு ஐஆர்சிடிசி வேலெட்டு டெபாசிட்னு இருக்கும். அதுக்குள்ளே போங்க. இப்போ நீங்கள் ரீசார்ஜ் பண்ண அமௌண்ட்டு ஆட் ஆகிடுச்சான்னு தெரியும். இப்படி நீங்கள் ரீசார்ஜ் ஆட் பண்ணிவிட்டு தட்கால் டிக்கெட்டை புக் பண்ணிங்கனாக்கா ஈஸியாக உங்களுக்கு புக் ஆகிடும். இப்போது தட்கால் டிக்கெட்டு புக் ஆகிடுச்சு, பிஎன்ஆரும் வந்துடுச்சு. இமெயிலில் ஒரு மெசேஜும் உங்களுக்கு எஸ்எம்எஸும் வந்திருக்கும். நீங்கள் இப்போ செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்படி நீங்கள் ஈஸியாக வீட்டில் இருந்து நீங்கள் தட்கால் டிக்கெட்டை புக் பண்ணலாம். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மெசேஜ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும்னு நினச்சிங்கனாக்கா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.